குழந்தைகளுக்கு காலை உணவு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி மக்களுக்கு ஆங்காங்கே மருத்துவமனைகள் புதிதாக கட்டுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா என்னன்னா, இதெல்லாம் மத்திய அரசு செய்வதற்கு அவர் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய பங்கீடுகளா இருக்கிற திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. பட் மாநில அரசினுடைய திட்டங்கள் மாநில அரசு என்ன பண்ணாங்க? மாநில அரசு பண்ணது எல்லாமே முந்தைய ஆட்சி செய்த பல விஷயங்களை, பல நலத்திட்டங்களை நிறுத்தினார்கள். இந்த ஆட்சியில் மக்களுக்கு பெரிய கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த குடிநீர் தொட்டியில் யார் மலத்தை கலந்தது, இந்த குற்றவாளிகள் யார், இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூகத்தினுடைய குரலாக நான் இருக்கிறேன், தலித் மக்களுக்காகத்தான் என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை போராட்டம் செய்திருப்பார், எத்தனை முறை அரசுக்கு நெருக்கடி அளித்திருப்பார்? ஒண்ணுமே இல்லை. பாதுகாப்புனா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சமூகத்தினுடைய கல்வி பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்தில் அவர் ஏதாவது ஒன்றை நிகழ்த்தி இருந்தால் சரி, பாதுகாப்பு இருக்கு, நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 3 ஆண்டு கால ஆட்சியில் இதுவரை அவர் சொல்லக்கூடிய எந்த திட்டங்களும், சிறுபான்மை மக்களுக்கு என்ற திட்டங்கள் நடைமுறையில் கிடையாது. ஹிந்து சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர்களை புண்படுத்துவது, அந்த இந்து மக்களுடைய நம்பிக்கையை எய்ட்ஸ் நோயோடு ஒப்பிட்டு பேசுவது, பாசிச அரசியல். அதுக்குதான் அவங்க விளக்கமும் கொடுத்தாங்கல்ல. நாங்க அந்த மதத்தை சேர்ந்தவர்களை சொல்லல, அந்த மனப்பான்மையில் இவர்கள் கொடுத்த விளக்கத்தை உயர் நீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளல. பொதுவான மக்களை இப்ப நம்ம பேசுவோமே, இவர்கள் வந்த பிறகு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக குடிகாரர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு சாராய விற்பனையில, டாஸ்மாக் விற்பனையில இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதன்மை மாநிலம். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் உருவாகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. தமிழகத்திலிருந்து முதல் ஒரு நாள் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு வெள்ள நிவாரண மீட்பு படையும் போல, முதலாக மத்திய வெள்ள நிவாரண மீட்பு படை தான் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் களமிறங்கி அந்த மக்களை காப்பாற்றியது. இந்த மக்களை காப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்தார் இல்லையா? தமிழகத்தில் இருக்கிற இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில போய் இந்தி கூட்டணியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. டிடிஆர் தியாகராஜன் தான் ஒரு தைரியமான அமைச்சராக இந்த திமுகவுடைய ஆட்சியில திரு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்களும் 30,000 கோடி ரூபாய்களை ஒரு வருடத்திற்கு கொள்ளையடிக்கிறார்கள் என்று தைரியமா சொன்னார். அது சொன்னதுனாலே பாவம் அவரை நிதி அமைச்சர்லேருந்து தூக்கி எறிந்து விட்டு பிறகு ஏதோ ஒரு ஊடகத்திற்கு துறை அமைச்சராக போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை திமுக அரசு செய்கிறது. உண்மையாகவே தமிழகம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருளால் சிறப்பாக. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். பிரச்சாரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ முதற்கட்டமாக பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம் 3 years ஆஃப் டிஎம்கே அப்படிங்கிறது. ஒரு 3 ஆண்டுகள் முடிந்து ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் திமுக அரசு. ஸோ உங்களோட பார்வையில் அவர்கள் எப்படி செயலாற்றிருக்கிறார்கள்? அதாவது பாசிட்டிவாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நெகட்டிவாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது? முதலில் பாசிட்டிவா பேசுவோமே. நானும் அதை எதிர்பார்க்கிறேன். குழந்தைகளுக்கு காலை உணவு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி ரேஷன் அரிசி அதை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மக்களுக்கு ஆங்காங்கே மருத்துவமனைகள் புதிதாக கட்டுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா என்னன்னா, இதெல்லாம் மத்திய அரசு செய்வதற்கு அவர் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார். இல்லை, நல்ல விஷயங்கள் தான். காலை உணவோ அல்லது ரேஷனில் கொடுக்குற அரிசியோ, மருத்துவமனைகளுக்கான அந்த உள்கட்டமைப்புகளோ, இதை வரவேற்கிறோம். ஆனால் இது அனைத்துமே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு. அந்த செயல்பாட்டை தமிழகத்தில் தன்னுடைய ஸ்டிக்கர் ஒட்டி அவர் தன் அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார். நல்ல செயல் என்பதற்காக அதை தொடர்வதற்கு நாம் வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் இந்த 3 ஆண்டு கால அரசு முன்னெடுக்கிற திட்டங்களா இருக்குல்ல, மத்திய அரசினுடைய பங்கீடுகளா இருக்கிற திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. பட் மாநில அரசினுடைய திட்டங்கள், மாநில அரசு என்ன பண்ணாங்க? மாநில அரசு பண்ணது எல்லாமே
முந்தைய ஆட்சி செய்த பல விஷயங்களை, பல நலத்திட்டங்களை நிறுத்தினார்கள். இந்த ஆட்சியில் மக்களுக்கு பெரிய கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சமூகம் சார்ந்த விஷயமா பேசணும்னா, பட்டியல் சமூகம் இருக்கிறாங்க. தொடர்ந்து திமுகவிற்குத்தான் பட்டியல் சமூகம் ஆதரவளிக்கிறது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவனும் தொடர்ந்து பட்டியல் சமூகத்திற்கான ஒரே பாதுகாப்பு திரு ஸ்டாலின் தான் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வேங்கை வயல் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். 1 வருடம் கழிந்து 2 வருடம் கழிந்த பிறகும் கூட அந்த குடிநீர் தொட்டியில் யார் மலத்தை கலந்தது, அந்த குற்றவாளிகள் யார், இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. சரி, கண்டுபிடிக்கல என்பது திமுகவுடைய ஆட்சியாக இருந்தாலும், திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூகத்தினுடைய குரலாக நான் இருக்கிறேன், தலித் மக்களுக்காகத்தான் என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை போராட்டம் செய்திருப்பார், எத்தனை முறை அரசுக்கு நெருக்கடி அளித்திருப்பார்? ஒண்ணுமே இல்லை. இப்போ பட்டியல் சமூக மக்கள் இவ்வளவு பெரிய மோசமான நிலையை சந்தித்த பொழுது கூட அந்த மக்களுக்கான வாழ்வியல் முன்னேற்றத்தையும் அளிக்கல, அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் அளிக்கல. குறைந்தபட்சம் இது போன்ற அவலங்களை அவர்கள் சந்திக்கும் போது பட்டியல் சமூகத்திற்கான அந்த பாதுகாப்பு, யார் இந்த தவறுகளை செய்தார்களோ அவர்களை தண்டிப்பது, எதுவுமே நடக்கல. இது நம்பர் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு சமூகம் சிறுபான்மை சமூகம். சிறுபான்மை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டா இங்க இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்புன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சமூகத்தினுடைய கல்வி பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்தில் அவர் ஏதாவது ஒன்றை நிகழ்த்தி இருந்தால் சரி, பாதுகாப்பு இருக்கு, நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 3 ஆண்டுகால ஆட்சியில் இதுவரை அவர் சொல்லக்கூடிய எந்த திட்டங்களும், சிறுபான்மை மக்களுக்கு என்ற திட்டங்கள் நடைமுறையில கிடையாது. அதற்கான நிதி ஒதுக்கல, அதற்கான முன்னெடுப்புகள் எதையுமே நடத்தல. ஆனா இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் திமுகவிற்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்றால் மோடி வந்து விடுவார் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த 2024 தேர்தலில் பெருமளவு நாங்கள் அதை உடைத்திருக்கிறோம். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஹிந்து சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர்களை புண்படுத்துவது, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில சனாதன தர்மம் என்கிற நம்முடைய நாட்டின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை இழிவுபடுத்துவது, அந்த இந்து மக்களுடைய நம்பிக்கையை எய்ட்ஸ் நோயோடு ஒப்பிட்டு பேசுவது, அதே போன்று டெங்கு போன்ற நோயோடும் கொசுக்களை போன்றும் ஒப்பிட்டு பேசுவது, இதெல்லாம் இந்து மக்களை புண்படுத்துகிற ஒரு வேலை. இன்னொரு பக்கம் மதவாத அரசியல். என்னுடைய கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள் என்கிற பாசிச அரசியல். அதுக்குதான் அவங்க விளக்கமும் கொடுத்தாங்கல்ல, நாங்க அந்த மதத்தை சேர்ந்தவர்களை சொல்லல, அந்த மனப்பான்மை இல்லை. இவர்கள் கொடுத்த விளக்கத்தை உயர் நீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளல, உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளல, கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அப்ப இவர்களுடைய விளக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது என்றால் அதை அரசியல் மையப்படுத்துவார்கள். ஆனா ஒரு உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கிறது என்றால் அப்ப இவர்களுடைய இந்த இந்து மத வெறுப்பும் அதற்கு எதிராக இவர்கள் செயல்படக்கூடிய இந்த திட்டங்களும் எவ்வளவு மோசமானதுன்னு நம்ம பார்க்கணும். ஆக ஒவ்வொரு சமூகத்தினுடைய நம்பிக்கைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தையும் தடுக்கிற அரசாகத்தான் திமுக இந்த 3 ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கிறது. பொதுவான மக்களை இப்ப நம்ம பேசுவோமே, இவர்கள் வந்த பிறகு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக குடிகாரர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு சாராய விற்பனையில, டாஸ்மாக் விற்பனையில இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதன்மை மாநிலம். இது பெருமையை சொல்லுவதா அல்லது வேதனைப்படுவதா? அதையெல்லாம் தாண்டி இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் உருவாகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. குடிகாரர்கள் நிறைய குடித்து விட்டு பிறகு அந்த போதை பழக்கத்தால் பல்வேறு நோய்களுக்குள்ளாகி சின்ன வயதிலேயே இளைஞர்களாக இருக்கும் பொழுதே இறந்து விடுகிறார்கள். அப்ப இந்த கொடுமையில நிறைய பெண்கள் இன்றைக்கு வாழ்க்கை இழந்து நிற்கிறார்கள் என்றால் இது சாதனைன்னு சொல்லுவீங்களா, வேதனைன்னு சொல்லுவீங்களா? தமிழகம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே போதைப் பொருளுடைய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் விற்கிற கடத்தல் மன்னன்கள் எல்லாம் திமுகவுடைய நிர்வாகிகளாக இருப்பது அது மிக மோசமான அவலமா நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த விஷயம் சொல்றீங்க, அது மறுக்க முடியாதது தான், அந்த அளவுக்கு இங்க இருக்குதான். ஆனா அதே நேரம் இங்க வர்ற போதைப் பொருள்கள் எல்லாம் நார்த்ல இருந்து, எஸ்பெஷலி குஜராத்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறதையும் இங்க திமுக குஜராத்ல இருந்து வரட்டும், லண்டன்ல இருந்து வரட்டும், அமெரிக்காவில இருந்து வரட்டும், இதை விற்பனை செய்வது யார்? இதுக்கு மூலதனம் போடுறது யாரு? அதை வைத்து படம் எடுப்பது யார்? அந்த படம் எடுக்கக்கூடிய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் போனாங்களா இல்லையா? இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைதானே. அப்போ எங்கோ இருந்து எவனோ ஒருத்த கொண்டு வரான்னா அதை யார் இங்க விற்பனை செய்கிறார்? திமுகவுடைய ஆதரவோடு
காவல்துறையினுடைய ஒரு ஆதரவு இருப்பது போன்று பிம்பப்படுத்தி காவல்துறையிடத்தில் நெருக்கமாக ஒரு புகைப்படம் எடுக்க முடியுது. ஒரு டிஜிபி வரைக்கும் ஒருத்தர் கள்ளக்கடத்தல் மன்னன் செல்ல முடியுது. முதல்வர் இடத்தில் ரொம்ப ஈஸியாக போய் பார்க்க முடியுது. அமைச்சரிடத்துல ஈஸியாக அவர் போய் சந்திக்க முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை இது. இந்த கொடுமையை நிகழ்த்தி தமிழகத்தில் உள்ள மாணவர்களை, இளைஞர்களை, அவருடைய வாழ்வை பாலடித்ததோடு மட்டுமல்லாமல் இந்திய அளவிற்கு இந்த கடத்தலை விரிவுபடுத்தி பிறகு உலக அளவிற்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு கடத்தல் சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடியவர் திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கிறார் என்றால் இதை நீங்க சாதனைன்னு சொல்லுவீங்களா, வேதனைன்னு சொல்லுவீங்களா? அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, சென்னையில பெருவெள்ளம் வந்தது. இந்த வெள்ளம் வருவதற்கு முன்னால KN நேரு அவர்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், அல்ல சென்னை மேயராக இருக்கட்டும், இவங்களாம் என்ன சொன்னாங்க? 90% பணிகள் முடிந்து விட்டது, 85% பணிகள் முடிந்து விட்டது, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை நாங்கள் சந்திப்போம், மக்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை, ரொம்ப கூலா இருங்க, எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் தேவையில்லை, நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களை போலியாக நம்ப வைத்தார்கள். ஆனா சென்னை பெருவெள்ளம் வந்த பிறகு என்ன நடந்தது? 10க்கும் மேற்பட்டோர் சென்னையில் மட்டும் பலியானார்களா இல்லையா? அந்த வெள்ளத்தால மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு உயிருக்கு போராடி தங்களுடைய உடைமைகளை இழந்து, தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து, உணவு கூட கிடைக்காத நிலையில தண்ணீரில் சென்னை மிதந்தது 3 நாட்கள், தொடர்ந்து 3 நாள் ஒண்ணுமே பண்ண முடியல. பிறகு இவர்கள் 85% செய்திருக்கிறார்கள், என்ன செய்தார்கள் என்ற கேள்வி எழுப்பும் பொழுது அப்போ ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள், இல்லை நாங்கள் ஒரு 40% 50% வேலையை முடித்திருக்கிறோம், இன்னும் பணிகள் பாக்கி இருக்கு. இப்போ நாங்கள் முன்னாலே இவர்கள் பேசிய வீடியோவையும் இப்பொழுது இவர்கள் பேசிய வீடியோக்களையும் போட்டு இது எது உண்மை? சென்னை மேயர் பேசுனதா இருக்கட்டும், திமுகவுடைய அமைச்சர்கள் பேசியதா இருக்கட்டும், அப்போ அத்தனையும் பொய் தானே. இப்போ இந்த பொய்யை பேசியதோடு இல்லாமல் தேவையில்லாமல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்ததுனால மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடலை. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா அவர்களுடைய 3 நாள் வாழ்க்கை நரகமாக போனது. அதற்கு பிறகு ஏற்குறைய ஒரு 10 நாட்கள் வெள்ள முடியதற்கு இந்த தமிழகத்துல சென்னையில பாதிக்கப்பட்டார்கள். இது எவ்வளவு பெரிய அவலம். இந்த அவலத்தை நிகழ்த்திய இவர்களை நினைத்து இதை சாதனைன்னு நீங்க சொல்லுவீங்களா, இல்ல வேதனைன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி நீங்க பாருங்க, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு பெருவெள்ளம் வந்துச்சு. இந்த பெருவெள்ளத்துல எவ்வளவு பெரிய குடும்பம்னா, இவங்க வெள்ளத்தை வைத்துத்தான் மோடி அவர்கள் ஏன் வரவில்லை என்ற பெரிய வாதத்தை வச்சாங்க. ஆனா இவங்க செய்த அயோக்கியத்தனை பாருங்க. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் மிகப்பெரிய வெள்ளம் வருகிறது. தமிழகத்திலிருந்து முதல் ஒரு நாள் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு வெள்ள நிவாரண மீட்பு படையும் போல, முதலாக மத்திய வெள்ள நிவாரண மீட்பு படைதான் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் களமிறங்கி அந்த மக்களை காப்பாற்றியதுன்னா, இவர்கள் சொல்றாங்க ஏன் மோடி அவர்கள் வரல? மோடி அவர்கள் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த மக்களை காப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்தார் இல்லையா? தமிழகத்தில் இருக்கிற இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில போய் இந்தி கூட்டணியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஹிந்தி பேசக்கூடியவர்களை எதிர்க்க முடியாமல் அவர்கள் அசிங்கப்படுத்தும் பொழுது கூட திரு ஸ்டாலின் வாயை புத்தி கொண்டிருந்தார். ஆனா அவர் அங்கு கூட்டணியை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வெள்ள நிவாரண படையை அமைத்தார். அந்த மக்கள் காப்பாற்றினார்கள். உடனடியாக ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களை சந்திச்சாரு, விமானத்தில் பாதிப்பை பார்த்தாரு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனடியாக களத்துல இறங்கி ஒவ்வொரு வீடா போய் பார்த்தாங்க. மக்களுடைய அழுகுறலுக்கு அவர்கள் காது கொடுத்து கேட்டு அதற்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில வெள்ளம் சம்பந்தமாக இவர்கள் எந்த முடிவுமே எடுக்காம மக்களை தற்காலிக்க வச்சதை இதை நீங்க எப்படி சாதனைன்னு சொல்லுங்க? இது ஒரு பெரிய வேதனை. அது மட்டும் அல்லாம 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்குன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் நாக்கூசாம பொய் சொன்னாரு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.5 கோடி தமிழக பெண்களுக்கு இன்றைக்கு வரை 1000 ரூபாய் கிடைக்கல. இது எவ்வளவு பெரிய மோசடி. கேட்டா என்ன சொன்னாங்க? அது தரம் பிரிக்கப்பட்ட பெண்கள் அல்லது தகுதி உள்ள பெண்களுக்கு தருவோம். இப்ப தகுதி உள்ள பெண்களுக்கு தருவோம் என்றால் ஏன் நீங்க அதை தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லல? அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தானே சொன்னீங்க. அப்ப பெண்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என்ற கேள்வி எழும்புமா இல்லையா? அதை தாண்டி நீங்க பாருங்க, பெண்களுக்கு 5 சவரன் அளவுக்கு நகை அடமானம் வச்சா அது எங்க ஆட்சி வந்தா மீட்டு தருவோம் கூட்டுறவு வங்கியில அப்படின்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சொன்னது இன்னைக்குமே நீங்க ஊடகங்கள்ல மறக்க முடியாது, பார்க்கலாம். ஆனா அந்த 5 சவரத்தை இவர்களை நம்பி வைத்து இன்றைக்கு மூழ்கி போய் அந்த பெண்கள் எல்லாம் வயிற்றெரிச்சல்ல இருக்கிறாங்க.
இருந்த 5 சவரமும் போயிருச்சு, 4 சவரம் போயிருச்சுன்னு ஏழை பெண்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க சாதனைன்னு எப்படி சொல்லுவீங்க? இது வேதனை இல்லையா? அதே போன்று நீங்க பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்களுக்கெல்லாம் வேலையை தருவோம். ஏன்னா அவங்க கொரோனா காலத்துல மக்களின் உயிரை காப்பாற்றினார்கள் சொன்னாங்க. வேலை கொடுத்தாங்களா? செவிலியர்கள் ரோட்டில் நின்று போராடியவர்களை காவல்துறை கைது செய்தது, அடக்குமுறை செய்தது. வேலை கிடைக்கல அவங்களுக்கு. இப்ப இதை நீங்க சாதனைன்னு சொல்லுவீங்களா, வேதனைன்னு சொல்லுவீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் திமுக ஆட்சி விட்டால் அது அரசு பணியாளர்கள் சாதகமாக இருப்பார்கள் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு எதிராக ரோட்ல போராடினாங்க. கைப்பிள்ளையோட எத்தனையோ பேர் ரோட்ல மரத்துல தொட்டில் கட்டி தங்களுடைய குழந்தையை ஆட்டிக்கொண்டு இரவு பகலாக ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை, ஆசிரியர்களை தடியடி நடத்தி கைது செய்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தது யார்? இதே திமுகவுடைய ஆட்சி. இதை சாதனைன்னு சொல்லுவீங்களா, இல்லை வேதனைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இங்கே இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதில் வெள்ள நிவாரணம் தொடங்கி இவர்களுக்கு வர வேண்டிய இவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள், ஒரு பக்கம் அரசு நிர்வாகத்துக்கான செலவுகள்னு சொல்லி இங்கே நிதியில் பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி இங்கே தமிழக அரசு சொல்கிற விஷயங்கள், மத்திய அரசுக்கிட்ட இருந்து வர வேண்டிய நிவாரணம் வரல, நம்ம கேட்டதை கொடுக்கல, பாரபட்சமாக செயல்படுறாங்கன்ற ஒரு விஷயம், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உரிய நேரத்தில் வந்து சேரலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. அதெல்லாம் மத்திய அரசுக்கு எதிரானதாக இருக்கு. இப்போ மாநில அரசு முன்வைக்கிறதும் அவங்க கேட்கறதும் நியாயம் தானே அப்படிங்கிற ஒரு முழுக்க பொய்யை மட்டும் பேசுவதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு பெரிய பச்சை பொய். சாதாரணமாக தினந்தோறும் யாரெல்லாம் நாளிதழ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும், கடந்த நிதியாண்டினுடைய அந்த ஜிஎஸ்டியுடைய நிலுவைத் தொகை வரைக்கும் நம்ம ஃபுல்லாக செட்டில் பண்ணியாச்சு மத்திய அரசு. அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஜிஎஸ்டி தரல அப்படின்ட்டு? இது முழுக்க பொய். அது மட்டும் அல்லாம வருவதற்கு முன்னாடி அதான் ஏங்க, ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தானங்க கொடுக்க முடியும். ஒரு 3 மாதம், அடுத்த 3 மாதம் என்ற காலகட்டத்தின் அடிப்படையில் கொடுப்பாங்க. தினந்தோறுமா ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகை தருவாங்க? இப்படி கிடையாது. இல்லை, இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், இவர்கள் இவர்கள் குற்றச்சாட்டுன்னு சொல்லுவது அத்தனையுமே அது குற்றச்சாட்டு இல்ல, அது அவதூறு. என்றென்றால் இவர்கள் இந்த குற்றச்சாட்டை அதிகாரப்பூர்வமாக மக்கள் மன்றத்தில் வைத்து அதை நிரூபிக்கிறார்கள்னா கிடையாது. சும்மா போற போக்குல வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததுன்னு எப்பொழுதுமே ஐயா ஸ்டாலின் பேசுவாரு. அவருடைய பாணியில் அதை சொல்லுகிறார்கள். மக்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்க பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் சொன்னதுனால சொல்றேன், உண்மையாலுமே ஒரு நல்ல மனிதர். நாங்க சொல்றோம், அவர் ஒரு நல்ல மனிதன் தான் நாங்களே சொல்றோம். ஏன்னா பிடிஆர் தியாகராஜன் தான் ஒரு தைரியமான அமைச்சராக இந்த திமுகவுடைய ஆட்சியில திரு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்களும் 30,000 கோடி ரூபாய்களை ஒரு வருடத்திற்கு கொள்ளையடிக்கிறார்கள் என்று தைரியமா சொன்னார். அது சொன்னதுனாலே பாவம் அவர் நிதி அமைச்சர்லேருந்து தூக்கி எறிந்து விட்டு பிறகு ஏதோ ஒரு ஊடகத்திற்கு துறை அமைச்சராக போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஐடி மினிஸ்டர். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, திமுகவுடைய அமைச்சர்களே இன்றைக்கு உண்மை பேசி இந்த குடும்பமே கொள்ளையடிக்கிற அறிவாலயம் குடும்பமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா இதை யாருமே மறுக்க முடியாதுல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பொன்முடி அவர்கள் செம்மண் திருட்டு, நம்முடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து சிறைக்கு போய் தற்காலிக ஜாமீன்ல அவர் இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா துரைமுருகன் அவருடைய கட்சிக்காரரே சொல்றாரு, ஏறக்குறைய 30,000-40,000 கோடி இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துன்னு அந்த கட்சிக்காரர் சொல்லி அது பெரிய விமர்சனம் ஆச்சு. வேலூர் அது குடியாத்தம் குமரன் நினைக்கிறேன், அவர் சொல்லி இப்போ அவரை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொந்த கட்சியிலேயே ஒவ்வொரு அமைச்சரும் எத்தனை 1000 கோடி ரூபாய்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள்னு நாம பார்க்க முடிகிறது. அதே போன்று நீங்க ஏவா வேலு இருக்கிறாரு, அவர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு கோடிக்கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை ஒரு ஊடகத்துல அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் எம்எல்ஏவா 4 வாட்டி இருந்திருக்கிறார்ல, அல்லது அமைச்சரா இருந்திருக்கிறார்ல, ஓ அப்ப எம்எல்ஏவா 2-3 வாட்டி இருந்துட்டா 10,000 கோடிகளை சம்பாதிக்க முடியுமா? சம்பளம் வாங்கலாம், அதை தாண்டி என்ன செய்ய முடியும்? அப்ப இவர்கள் தெளிவாக தெரிகிறது, தங்களுடைய வாய்களாலே ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த ஊழல்களை நாங்க தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் சாதனை கிடையாது, இதெல்லாம் வேதனை. மக்களின் பணத்தை, கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பல் 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை கும்பலை விரட்ட வேண்டும் என்றால் தமிழக மக்கள் உறுதி பூண்டு உண்மையான ஊழலற்ற ஆட்சியை 10 ஆண்டு காலம் நிகழ்த்திவிட்டு சாதனைகளை பட்டியலிட்டு இன்றைய மக்களிடத்தில் நாங்கள் வாக்கு கேட்கிறோம். அதனால் மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை இந்த பாரதத்தை ஆளுவது போன்று 2026 தமிழகத்திலும் அந்த மாற்றம் வரும். தமிழகத்தில் தாமரை மலரக்கூடிய நேரத்தில் இந்த ஊழல்வாதிகளை, அறிவாலயம் கும்பல்களை நிச்சயமாக நாங்கள் களை எடுப்போம்.
சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தண்டனைக்குள்ளாகுவார்கள். இந்த 3 ஆண்டு கால ஆட்சி என்பது மிகப்பெரிய மோசமான காட்டாட்சி தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு நிச்சயம் முடிவு கட்டுவார்கள். நான் இன்னொரு விஷயங்களும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா அதாவது வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலங்கள் இல்லை வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் அந்த ஒரு வரிசையிலையும் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. நீங்களும் கண்டிப்பாக தவிர்க்க மாட்டீங்க. அதிக ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை செலுத்துகிற ஜிஎஸ்டி வரி செலுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்கன்னு மத்திய அரசுலேருந்து நீங்களே அவார்ட்லாம் கொடுத்துருக்குறீங்க சில துறைகளுக்கு. அப்போது ஒரு பக்கம் இங்கே வளர்ச்சியும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அதற்கும் அரசினுடைய செயல்பாடுகள் தானே காரணம். அதை மறுப்பீங்களா? அதாவது எல்லா மாநிலங்களிலும் ஒரு சில துறைகளில் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருப்பார்கள். அதற்கு மத்திய அரசு அவர்களை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு விருதுகளை வழங்கும். அதில் தமிழகத்திலும் ஒரு சில துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று விருதுகளை வழங்குகிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் தமிழகம் பொருளாதாரத்தில் என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறதோ இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தால் அது பின்தங்கி இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பொருளாதாரத்தை இங்கு மையப்படுத்துவதற்கு யாரெல்லாம் தொழில் முனைவோர்கள் வந்தார்களோ இந்த முறை அது வரல. 3 வருடமாக தமிழகத்துல இவர் நிறைய இன்வெஸ்டரை வர வைத்து எத்தனையோ நிகழ்ச்சி நடத்தினார். குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளில் எப்படி இன்வெஸ்டர் முதலீட்டார்கள் அவர்கள் பொருளாதாரத்தை இந்த மாநிலங்களில் வைத்தார்களோ, பொருளாதாரத்தை சேமிப்பதற்கு அங்கே தொழில் தொடங்குவதற்கு முடிவெடுத்தார்களோ அப்படி தமிழகத்துக்கு வரல. ஏன்னா அங்கெல்லாம் நீங்க தொழில் தொடங்கணும்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும். இதுதான் உங்களுடைய அமௌண்ட், இதை தான் செய்ய போறீங்க, அரசு நிலம் இதை கொடுக்க போறோம், இத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இங்க நீங்க திமுக ஆட்சியில நிலங்கள் விஷயங்கள் அதுக்கு நீங்க ஒரு பணம் கொடுக்கணும், அதை தாண்டி அமைச்சருக்கு ஒரு கட்டிங் கொடுக்கணும், அதை தாண்டி அங்குள்ள எம்எல்ஏவுக்கு கொடுக்கணும். யாரும் வரமாட்டாங்க. இங்க இருந்து இப்ப டாடா நிறுவனம் உட்பட பல நிறுவனங்களை வேற இடத்துக்கு போயிருச்சு. இப்ப இவர்கள் திரும்ப போய் வலிச்சு கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்காக ஜப்பான் போனார், துபாய் போனார், என்ன வந்துச்சு? வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? நாங்கள் திரும்ப கேள்வி கேட்கிறோம். அப்போ நீங்க வெளிநாடுகளுக்கு போற சுற்றுப்பயணம் தாராளமா சொல்லிட்டு போங்க. நான் ஏதோ முதலீடை ஈர்க்க போகிறேன் என்று தேவையில்லாமல் பொய் சொல்லி விட்டு சென்று அங்கிருந்து என்ன முதலீட்டை கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய பயண செலவிற்காவது நீங்க கொண்டு வந்த அந்த முதலீடு ஈடுகட்ட முடியுமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை திமுக அரசு செய்கிறது. உண்மையாகவே தமிழகம் வேலை வாய்ப்பிலிருந்து பொருளாதார முன்னேற்றத்தில் பின்தங்கி இருக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான காலகட்டத்தை விரைவில் நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்தால் தான் பதில் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்கிறதன் மூலமாக. ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.